வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் விளைஞ்ச தேங்காய், தென்னை மரத்துலேருந்து விளைஞ்ச தேங்காயில் வந்து அதை பறித்தோன்னா லாஸ்ட்டு தேங்காய் வந்து என்னென்னா, ரொம்ப நாளாக வச்சுருப்போம். அது வந்து கடைசியாக யூஸ் பண்ணும்போது தேங்காய் வந்து இப்படி முற்றின தேங்காய் மாதிரி சிரட்டையிலேருந்து இப்படி வெளியே வந்துடும். அதை வந்து நான் எடுத்து இதை முற்றின தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்லா காய வைக்கணும். நல்லா சன்னு கீழே வந்து சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய இருந்தால் நிழலில் கூட காய வைக்கலாம். காய வச்சிங்கன்னா அது நல்லா ட்ரையாக காஞ்சி இந்த மாதிரி சுருண்டு இப்படி வரும். இதை வந்து நீங்கள் தேங்காய் அந்த சிப்பலில் வச்சு திருவி அதை வந்து இப்படி கைட்டு நசுக்கி பார்த்தாலும் இல்லை துணியில் போட்டு புழிஞ்சு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இது வந்து நம்ம இப்படி பார்த்திங்கன்னா அந்த கைட்டு தடவினால அந்த தேங்காய் அது வந்து இது வரும். நல்லா சிப்பலில் வச்சு நல்லா துருவி அதை கைட்டு பிசைஞ்சாலும் புழிஞ்சாலோ இல்லை துணியில் வச்சு புழிஞ்சாலும் அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். துணியில் வச்சு புழிஞ்சிங்கன்னா அந்த எண்ணெய் கீழேயும் அந்த சக்கை துணிக்குள்ளேயும் மாட்டிக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இந்த பனி காலத்தில் மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம உடம்புல தேய்ச்சிக்கலாம், தலையில் தேய்ச்சிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். இது நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன். இது என்னென்னா, இதில் வந்து எவ்வளோ வந்துடும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. குறைஞ்சது 50 ஒரு தேங்காயில் குறைஞ்சது 50லேருந்து 100 ml வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து செக்கில் போட்டு ஆட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் கூட கொஞ்சம் வரும். 50 ml கூட கொஞ்சம் கூடவே ml வரும். நம்ம கைட்டு நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு குறைஞ்சது 50லேருந்து 100 ml வரைக்கும் கிடைக்கும். ஆமாம், வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எடுத்து பார்த்தோம். அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே நீங்கள் செக்கில் கொடுத்து ஆட்டி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது கூடவே கிடைக்கும். கூட 2-3 தேங்காய் இருந்தாலும் இது பண்ணிங்கனாலும் கூடவே கிடைக்கும். ஒரு தேங்காயில் கண்டிப்பாக 150 mlக்கு மேலேயாவது கிடைக்கும். செக்கில் போட்டு ஆட்டினீங்கன்னா கைட்டு நம்ம புழிஞ்சி இருக்கும்போது 50 to 100 ml கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.